போட்டி படிக்கும் மாணவனையருக்கும் வணக்கம். நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமில் என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும் ஜென்ரல் நாலேஜில். அதில் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வெட்லேண்ட் ராம்சார் சைட் அப்படிம்பாங்க. அப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 94வது ராம்சார் சைட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கோகா பீல் அப்படிம்பாங்க. பீகாரில் கடைசியாக ஒரு 3 சைட்டுமே பீகாரில் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த ராம்சார் சைட்னா என்ன, எதுக்காண்டி இதை அனௌன்ஸ் பண்ணுறாங்க, என்ன கிரிட்டீரியா இருந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். இப்போ இந்தியாவில் வந்து 94 சைட் இருக்குது. வேர்ல்டு லெவலில் பார்க்கும்போது 2500+ இருக்குது வெட்லேண்ட். ஈர நிலங்களை பாதுகாத்தல். இந்த படத்தை பார்த்தாவே தெரியும், ஈர நிலத்தை பாதுகாக்கிறோம். இந்த ஈர நிலம் எப்படி இருக்கலாம்? ஒரு லேக்காக இருக்கலாம், ஒரு சதுப்பு நிலமாக இருக்கலாம், ஒரு பாண்டாக இருக்கலாம், ஒரு குட்டையாக இருக்கலாம், ஒரு ரிவர் பகுதியாக இருக்கலாம், ஏதோ ஒரு வடிவத்தில் இருக்கணும். எதுக்காண்டி இதை கொண்டு வராங்க கேட்டிங்கன்னா, பாருங்கள், பறவைகள் பறக்கிற மாதிரி இருக்குது. அப்போ இதில் வந்து 9 கிரிட்டீரியா இருக்குது. ஒரு ஈர நிலங்களை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு மொத்தம் 9 கிரிட்டீரியா இருக்குது. அதில் ஒரு கிரிட்டீரியா என்ன கேட்டிங்கன்னா, அந்த இடத்துக்கு ஒரு 20,000 பறவைகள் வந்துட்டு போகணும். செகண்ட், இன்னொரு பாயிண்ட் என்ன கேட்டிங்கன்னா, ஏதாட்டும் ஒரு ஸ்பீசிஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் 1% ஸ்பீசிஸ் வந்து அந்த இடத்துல வாழணும். இது 2 மட்டும் கையில் வச்சுக்கிடுவோம். இப்போ இது ஒரு முக்கியமான கொஷின், எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஷின். இப்போ 94th ராம்சார் சைட், நமக்கு 75வது இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 75 ராம்சார் சைட் இருந்துச்சு. யூபிஎஸ்சிலேயே எக்ஸாமில் கொஷின் கேட்டால், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1லையும் கேட்டாங்க. இங்கே வந்து 94th, இப்போ அட் ப்ரெசன்ட், நாளைக்கு 95 மாறலாம். 94th ராம்சார் சைட் என்னென்னா கோகா பீல் லேக், பீகாரில் இருக்குது. இதான் அந்த லேக், கோகாபில் லேக்ங்கிறது பீகாரில் இருக்குது. இது வந்து பீகாரில் பார்த்தீங்கன்னா 6வது ராம்சார் சைட். ஆக்சுவலாக ராம்சார் சைட் வந்து ராம்சார் சைட்னா என்ன? வெட்லேண்ட், ஈர நிலங்களை பாதுகாத்தல். அது மீனிங் அதான், வெட்லேண்ட். அப்போ ஒரு ஈர நிலமாக இருக்கணும், அதில் பறவைகள் நிறையா இருக்கணும். அப்போது 1% ஸ்பீசிஸ், ஏதோ ஒரு ஸ்பீசிஸில் 1% அங்கே இருக்கணும். அப்போ பீகாரில் 6வது ராம்சார் சைட்டு தான் கோகாபீல். இது வந்து என்னங்கன்னா, இந்தியா லெவலில் பார்க்கும்போது அதிகமாக இருக்கிறதுல 3வது இடத்துல பீகார் இருக்குது. ஃபஸ்ட்டு யார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ்நாடு தான் இருக்குது. ஃபஸ்ட்டு யார் இருக்காங்கன்னா தமிழ்நாடு தான் இருக்குது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 ராம்சார் சைட் இருக்குது. அதில் அதிகமாக இருக்கிறது ராமநாதபுரத்தில் தான் இருக்குது. யூபியில் பார்த்தீங்கன்னா 10 ராம்சார் சைட் இருக்குது. வெட்லேண்ட், ராம்சார் சைட்னாலும் வெட்லேண்ட்னாலும் ஒன்று தான். இப்போ அந்த கோகாபீல்ங்கிறது பீகாரில் இருக்கக்கூடிய 6வது ராம்சார் சைட். இப்போ கோகாபீல் லேக் பீகாருடைய ஃபஸ்ட்டு கம்யூனிட்டி ரிசர்வ்னா அங்கே உள்ள லோக்கல் பீப்புள் வந்து எனர்ஜெட்டிக்காக அதை கொண்டு பாதுகாக்கிறாங்க. இப்போ லோக்கல் பீப்புள் வந்து எனர்ஜெட்டிக்காக பார்க்காங்க. இந்த கோகாபீல்ங்கிற அந்த வெட்லேண்ட்னா ஈரநிலம். அந்த ஈரநிலம் எந்த ரிவருக்கு இடையில இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கங்கா ரிவரும் மகானந்தா ரிவருக்கும் இடையில இருக்குது. இது ஒரு முக்கியமான கொஷின்ஸ். இப்போ ராம்சார் சைட்னா என்ன? இப்போ ராம்சாருங்கிறது ஒரு ஊர் பேர். இப்போ தமிழ்நாட்டில் தூத்துக்குடி இருக்கிற மாதிரி ஈரானில் ராம்சார்னு ஒரு இடம் இருக்குது தான். அப்போ இந்த ஈர நிலங்களை பாதுகாக்கிறக்காண்டி 1971 ஒரு கன்வென்ஷன் நடத்துகிறாங்க, ஒரு கூட்டத்தை நடத்துகிறாங்க ஈரானில் வச்சு. 1971 நடத்துகிறாங்க. ஆனால் இந்தியா எப்போ மெம்பர் ஆகுதுன்னா 1982 தான் மெம்பர் ஆகுது. அப்போ வந்து ஈர நிலங்களை பாதுகாக்கிறக்காண்டி ஒரு மாநாடு நடத்துகிறாங்க. இப்போ இதை தான் நம்ம பார்த்தோம். வேர்ல்டு லெவலில் பார்க்கும்போது 2500க்கு மேற்பட்ட ஈர நிலங்கள் உள்ளது. ஆசியா லெவலில் பார்க்கும்போது இந்தியா வந்து ஃபஸ்ட் ரேங்கில் இருக்குது. 94 சைட்டு வச்சு ஆசியாலேயே ஈர நிலங்கள் அதிகமாக கொண்ட நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா இந்தியா. ஆனால் வேர்ல்டு லெவலில் பார்க்கும்போது 3வது பிளேஸ் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு யார் இருக்காங்கன்னா யூகே, 176 ராம்சார் சைட் வச்சுக்க, நாளைக்கே கூட்டலாம். 2வது மெக்சிகோ, 144 சைட் வச்சுருக்காங்க. அப்போ இந்தியா ஆசியாவில் ஃபஸ்ட்டு, வேர்ல்டு லெவலில் பார்க்கும்போது 3rd. இப்போ இந்த ராம்சார் சைட்னா என்னன்னு பார்க்குறோம். ஆல்சோ நவுன் அஸ் த கன்வென்ஷன் ஆஃப் வெட்லேண்ட், ஈர நிலங்கள். அந்த ஈர நிலங்கள், வெட்லேண்ட், இதான் முக்கியம். ஈர நிலங்களை பாதுகாத்தல். இது என்ன கேட்டிங்கன்னா, ஒரு இன்டர் கவர்மெண்டல் ட்ரீட்டி, கவர்மெண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ட்ரீட்டி. ஏன்னா இதை எப்போ அடாப்ட் பண்ணுறாங்கன்னா 1971 அடாப்ட் பண்ணுறாங்க. நடைமுறைக்கு வந்தது எப்போ கேட்டிங்கன்னா 75 நடைமுறைக்கு வருது. ஏன்னா இதை வந்து இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் டிக்ளேர் அட்ஸ் ராம்சார் சைட், அவங்க தான் டிக்ளேர் பண்ணுவாங்க. வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் ராம்சார் சைட்லே, வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட், உலகிலேயே பெரிய வெட்லேண்ட் ஈரநிலம் எதுன்னு கேட்டிங்கன்னா பண்டனால், சவுத் அமெரிக்காவில் இருக்குது. சவுத் அமெரிக்காவில் ஒரு 3 நாடு பார்டரில் வரும். ஏன்னா பிரேசில், பொலிவியா,
ஏன்னா பிரேசில், பொலிவியா, பராகுவே 3 பார்டரில் வரும். இதான் பெருசு இருக்கிறதுலே. ஏன்னா இந்த பிரேசில்ங்கிறது முக்கியமானது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்சு 30வது மாநாடு அங்கே தான் நடந்த, பெலாமில் வச்சு நடந்திருக்கு. நிறைய மரங்களை வெட்டிட்டாங்க. ஒரு மரங்கிறது என்ன ரிலீஸ் பண்ணால் ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணும். இப்போ எல்லாத்தையும் வெட்டினால இப்போ கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கு. அந்த மாதிரி என்விரான்மெண்ட் ஃபேக்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா மாண்ட்ரிக்ஸ் ரெக்கார்டு. மாண்ட்ரிக்ஸ் ரெக்கார்டுன்னு என்னென்னா, இந்த வெட்லேண்ட் இருக்குல்ல, ஈரநிலங்கள், இந்த ஈரநிலங்கள் அழிவு நிலையில் இருக்கும். அப்போ அதை பாதுகாக்கிறதுக்காண்டி ஒரு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க. இது எப்போ கொண்டு வராங்க? சுவிட்சர்லாந்தில் வச்சு 1990 கொண்டு வராங்க. அப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அழிவு நிலையில் உள்ள வெட்லாண்டுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. அதை கன்சர்வேஷன் பண்ணுறதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. அப்போ இந்தியாவில் கூட பார்த்தீங்கன்னா அந்த அழிவு நிலையில் பார்த்தீங்கன்னா 3 வெட்லேண்ட் இருந்துச்சு. அதில் ப்ரியாரிட்டி கொடுத்து ஒரு வெட்லேண்டை வந்து இப்போ அழிவு நிலையிலேருந்து காப்பாற்றிட்டாங்க, சில்கா லேக். பார்ப்போம் பின்னாடி. இப்போ இந்த வெட்லேண்ட்னா என்ன டெஃபினிஷன் என்ன கேட்டிங்கன்னா, த பிளேஸ் இன் விச் த லேண்ட் இஸ் கவர்டு பை த வாட்டர். ஈரநிலம், அது சால்ட் வாட்டராக இருக்கலாம், ஃப்ரெஷ் வாட்டராக இருக்கலாம், சில நேரம் சீசனாக தண்ணி வரலாம், அல்லது பெர்மனண்ட்டாக தண்ணி இருக்கலாம். மொத்தத்தில் ஈரநிலம். அப்போ இதனுடைய ஃபார்ம் என்ன, இதனுடைய வடிவம் ரிவரில் வரலாம், சதுப்பு நிலங்களில் வரலாம், குட்டையில் வரலாம், லகூனில் வரலாம், என்னமோ ஒரு ஈரநிலமாக இருக்கணும். வேர்ல்டு வெட்லேண்ட் டே என்னன்னு கேட்பாங்க, 2 February. இப்போ இந்தியாவை இந்தியாவுக்கு ராம்சாருக்கு கன்வென்ஷனுக்கு என்ன ரிலேஷன் சொல்லி பார்க்கும். இந்த ராம்சார் கன்வென்ஷன் அதில் இந்தியா எப்போ என்ட்ராகுதுன்னா 1982 என்ட்ராகுது. இப்போ அட் ப்ரெசன்ட் 94 வெட்லேண்ட் கையில் வச்சுருக்காங்க. இது ரிலேட்டடாக ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 இருக்குல்ல, அதில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வெட்லேண்டை பாதுகாக்கிறக்காண்டி ஒரு ரூல்ஸ் கொண்டு வராங்க. எப்போனா 2017 கொண்டு வர்றாங்க. கீ ஃபேக்ட் ஏன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லார்ஜஸ்ட் ராம்சார் சைட் எதுன்னு கேட்டிங்கன்னா சுந்தரபனம், வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. ஏன்னா மேக்சிமம் நம்பர் ஆஃப் ராம்சார் சைட்டுங்க தமிழ்நாடு. இப்போ தான் பார்த்தோம் 20. வெட்லேண்ட் இன் மாண்ட்ரிக்ஸ் ரெக்கார்டு நம்ம பார்த்தோம்ல, அதாவது அழிவு நிலையில் உள்ள ஈரநிலங்களை பாதுகாக்கணும். அப்போ இந்தியாவில் 3 அழிவு நிலையில் இருந்துச்சு. அதில் ஒன்றை காப்பாற்றிட்டாங்க. என்னதை காப்பாற்றினா, சில்கா லேக்கை ஒடிசாவில், அதை காப்பாற்றிட்டாங்க. இன்னும் 2 வந்து அழிவு நிலையில் தான் இருக்குது அப்படிங்காங்க. கியோலாடியோ நேஷனல் பார்க் ராஜஸ்தான், லோக்டாங் லேக் மணிப்பூர், இந்த 2ம். இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ராம்சார் சைட் என்னங்கன்னா சிலிக்கா லேக்கு தான். ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த 2மே வரும், சிலிக்கா லேக்கும் வரும், கியோலாடியாவும் வரும். ஏன்னா 2மே ஃபஸ்ட்டு வரக்கூடியதான். இது சம்பந்தமாக கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் வந்து நடத்துவாங்க, சிஓபி. இந்த சிஓபி வந்து மொத்தம் 4 இதுக்கு நடக்கும். எதுக்கெல்லாம் நடக்கும்னா, கிளைமேட் சேஞ்சுக்கு நடக்கும். ஏன்னா வேறு பார்த்தீங்கன்னா டெசர்டிஃபிகேஷனுக்கு நடக்கும், தரிசு நிலமாக்குதல், பாலைவனமாக்குதலுக்கு. அப்புறம் பயோடைவர்சிட்டிக்கு நடக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ராம்சார் சைட்டுக்கு நடக்கும். அப்போ ராம்சார் சைட்டுக்கும் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் நடக்கும். இது ராம்சார் கன்வென்ஷன் பாங்க. 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும். ஃபர்ஸ்ட் டைம் எங்கே நடந்ததுன்னா, காகிலியரி இட்டாலியில் வச்சு நடந்தது 1980. இந்த வருஷம் 2025 எங்கே நடந்ததுன்னா, விக்டோரியா ஃபால்ஸ் சிம்பாவில் வச்சு நடந்துச்சு. இனிமேல் அடுத்தாப்புல 2028 தான் நடக்கும். எங்கே நடக்குன்னு இடத்த இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. இப்போ நம்ம பார்த்துருந்து ராம்சார் வெட்லேண்ட் வச்சு பார்த்துருக்கோம். ஒரு இன்ஃபர்மேஷன் என்விரான்மெண்ட் சம்மந்தமாக கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். அது எந்த எக்ஸாம் எழுதினாலும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனாக நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.